ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெம்பரேச்சர் பேஸ்டு ஃபேன் கண்ட்ரோலிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெட் போர்டு ஒன்று தேவை. ஸோ பிரெட் போர்டுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி ஃபேன், 5 வோல்ட் ஃபேன் இல்லை 12 வோல்ட் ஃபேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மற்றபடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா DHT11 டெம்ப் சென்சார்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாடல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே வித் I2C 16:2ன்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக நம்மளுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் அட்ரினோ போர்டு வந்து தேவை. யூனோன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராமிங் கேபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா L298N அந்த ஒரு மாடல் கேட்டிங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபேனை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான காம்பனண்ட் அதுதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர். ஸோ இந்த அடாப்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒரு 100 ருபீஸ் தான். அதுக்கு எக்ஸ்ட்ராக்டாக ஜாக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஜாக்கை தருவாங்க. ஸோ அந்த ஜாக் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இதிலேருந்து தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த L298க்கு. ஸோ அதுக்கு தேவையானது பொருளெல்லாம் இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து கனெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ பேசிக் கனெக்ஷன் தான். உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் என்ன கீழே சர்க்யூட்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் தந்துடுறேன். ஸோ பிரெட் போர்டை முதல்ல எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து நான் அட்ரினோ யூனோ எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு I2C மாடல் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட், செகண்ட் பின் வந்து VCC, தேர்ட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாடா, அப்புறம் SCL அப்படின்னு சொல்லிட்டு பின்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டுனால கிரவுண்டில் அட்ரினோ போல் கிரவுண்டு 5 வோல்ட் பக்கத்தில் இருக்கும். கிரவுண்டை கிளிக் இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 5 வோல்ட் பின்னை வந்து 5 வோல்ட்டில் நீங்கள் கொடுத்துருங்க. VCCயை வந்து 5 வோல்ட்டில் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாடாவை கொண்டு போய் A5லேயும் SCAலையும் அதில் வந்து A4லேயும் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. தென் நீங்கள் வந்து நல்லா கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள், ஏன்னா அது ரொம்ப கனெக்ஷன் இஸ் மஸ்ட்டு. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் LCD அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்மக்கிட்ட DHT11 சென்சார் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த சென்சாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ், நல்லா பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது ப்ளஸ், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது வந்து அவுட், அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு மைனஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணுறோம். பிரெட் போர்டில் நீங்கள் வைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்தே வைங்க, ஏன்னா அந்த இது வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்குது இப்போ வந்து இருக்கக்கூடிய சென்சார். ஸோ அதுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் சம் ஜம்பர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 ஜம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து இந்த நம்ம பிரெட் போர்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே அதில் வந்துட்டு மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து வச்சுருங்க, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் நம்ம அதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை 7th பின்னில் டிஜிட்டல் பின்ஸில் நம்ம எடுக்க போகிறோம். அவுட்டு வந்து நம்ம டிஜிட்டல் பின் டிஜிட்டலாக தானே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 7th பின்னில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட வந்து L298N அந்த மாடியூலை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ரைவர்ஸ்லாம் நீங்கள் மேலே இருக்கிறத வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நான் ஒரு ஒயிட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது 5 வோல்ட், நான் அதை ஆட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு கேபிள் எடுத்துக்கோங்க, ஒரு 3 கேபிள் வர மாதிரி. ஸோ அதுக்கு மேலே நம்ம வோல்டேஜ் கொடுத்துடலாம். இப்போ அது பக்கத்தில் நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்டும் வின்னும் இருக்கும். அதுதான் நம்ம வந்து சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அங்கே அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பிரெட் போர்டில் வந்து அதை கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். மைனஸ் அப்படிங்கிறது வந்து கிரவுண்டும், ப்ளஸ்ஸுங்கிறது வந்து VCC வின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஓகேங்களா, அது கொஞ்சம் நல்லா ஃபிட் ஆகிருக்கான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் கனெக்ஷன்லேயும் ப்ராப்ளமாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ 5 வோல்ட் DC ஃபேன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். உங்கள்கிட்ட 12 வோல்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் சும்மா சிம்பிளாக இருக்கணுமே 5 வோல்ட் வாங்கிட்டேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட் அவுட்புட் வந்து நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அதை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு மேல் டு ஃபீமேல் வந்து மேல் டு மேல் அதை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த வயர் வந்து மாறிடுச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ அதனால் வந்து அதை உங்களுக்கு இன்கேஸ் ரன் ஆகலை அப்படின்னா திருப்பி நீங்கள் மாட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்மளுக்கு அந்த 5 வோல்ட் நம்ம எடுத்தாச்சு. 5 வோல்ட் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம 3 வயர்ஸ் எடுத்துக்கலாம், 3 ஜம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எனேபிள் பின், அதுக்கப்புறம் வந்து இன்புட் 1 பின், அடுத்து இன்புட் 2 பின்ஸ். இப்போ அந்த 3மே நான் வந்து அதில் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இது புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த எனேபிள் பின் வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துடுங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு அந்த 3 பின்ஸையும் வந்துட்டு கரெக்டாக அதில் ஆட் பண்ணிட்டுங்க. இப்போ எனேபிள் பின்னை வந்து நீங்கள் அட்ரினோ யூனோவில் டிஜிட்டல் பின்ஸில் 9ல் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து எனேபிள் பின் எடுத்துட்டேன். எனேபிள் வந்து நம்மளுக்கு வந்து 9ல் இருக்கணும். அடுத்து வந்து இன்புட் 1 அப்படிங்கிறது வந்து 10ல் இருக்கணும். 10ல் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு 12ல் கனெக்ட் பண்ணணும். இன்புட் 2 வந்துட்டு 12ல் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த ஒயிட் கலர் வயர் வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா நான் இப்போ அது பண்ணல. ஸோ கடைசியில் தான் அந்த பின் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் வந்து ப்ளஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்து ஃபேன் நம்ம வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அடாப்டர் ஒன்று வாங்க சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த அடாப்டர் வந்துட்டு 12 வோல்ட் அடாப்டரை வந்துட்டு நம்ம அதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ரெட் கலர் வயரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜாக் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜாக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த ஜாக்கை எடுத்துகிட்டு 12 வோல்ட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒயர் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரவுண்டு கூட சேர்க்கறதுக்கு அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட். அது கூட நம்ம அட்டாச்சாக வந்துட்டு ஒரு மேல் வயரை வந்து மேல் டு ஃபீமேலில் அது கார்னரில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையும் நம்ம சேர்த்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். அது எடுத்துடாத மாதிரி இருக்கணும். ஸோ அப்போனா தான் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது எடுக்குதுன்னா அதாயிரும். இப்போ வந்துட்டு நம்ம அதை எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கிரவுண்ட்லேயும் ஒயிட் கலரை வந்துட்டு நம்ம ப்ளஸ்லேயும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அது மறக்காமல் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பின் 5 வோல்ட் பின் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் VCC. ஸோ தென் அதில் நம்மளுக்கு பேலன்ஸ் ஒயர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு இந்த இதில் மைனஸில் ஆனால் கிரவுண்டில் நம்ம கொடுக்கணும். கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். லெட் ஸ்டார்ட். இது வந்து ப்ரோக்ராமிங் டைம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். அட்ரினோ யூனோ கூட கனெக்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது I2C ஸ்கேனர். ஸோ எந்த ஒரு I2C மாடல் நீங்கள் வச்சாலும் கனெக்ட் பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அப்லோட் பண்ணி I2Cயோட ரேஞ்சை நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக I2C ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம் நம்ம I2Cக்கு. இப்போ நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோடு வந்து கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிட்டு அகைன் வந்து நீங்கள் சீரியல் மானிட்டர் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வேல்யூ வந்து கிடச்சிடும். இப்போ சீரியல் வந்து நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணதில் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0x27 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு வரலாம். இப்போ நீங்கள் மெயின் ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் I2Cங்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு அதே வேல்யூ இருக்கனால ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா சம் எரர்ஸ் வரலாம், இல்லை டிஸ்பிளே வந்து ஒழுங்காக வராமல் போகலாம். தென் நீங்கள் வந்துட்டு சிமுலேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் போர்ட் வந்து கனெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்லோடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு தென் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ ஒரு இடத்துல நான் ஸ்விட்ச் போடுறேன். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்து லைட்டர் இருக்குது. இப்போ நார்மலான டெம்பரேச்சர் இருக்கனால நம்மளுக்கு வந்து லோ ஸ்பீடில் வந்து ஃபேன் வந்து ஓடுது. ஓகேங்களா? இப்போது வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லைட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ
ஸோ நான் டெம்பரேச்சர் வந்து இங்கே காட்டிகிட்ருக்கேன். இன்க்ரீஸ் வேகமாகுது. இப்போ ஃபேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுது. அந்த சவுண்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபேன் வந்து செம்ம ஸ்பீடாக ஓடுறது உங்களுக்கே தெரியும் அது மூமெண்ட்டில்.